next question. A steel circular bar has 3 segments. ஓகே, ஒரு பார் எலமெண்ட்டை 3 செக்மெண்ட்ஸா பிரிச்சிருக்காங்க அப்படின்னாலே நம்ம சால்வ் பண்ண ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஜாமெட்ரிக்கலி சேம் கிராஸ் செக்ஷன், அதாவது சர்க்குலர் கிராஸ் செக்ஷன் அண்ட் மேக்னிடியூட் வைஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, 20 mm, 30 mm அண்ட் 50 mm இந்த மாதிரி 3 செக்மெண்ட்ஸா வந்து பிரிச்சிருக்காங்க. அதோட மெட்டீரியல் வந்து ஸ்டீல் தான், ஒரே மெட்டீரியல் தான், டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் இல்ல, ஒரே மெட்டீரியல் தான். ஸ்டீல் மெட்டீரியல், சர்க்குலர் bar has 3 segments. Okay, shown in here. Determine 3 சப்டிவிஷன்ல வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம ஒவ்வொரு சப்டிவிஷனா பார்க்கலாம். The total elongation of the bar. இந்த மாதிரி செக்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு டோட்டல் எலாங்கேஷன் வந்து கேட்கறாங்க அப்படின்னா வந்து பிரின்சிபல் ஆஃப் சூப்பர்பொசிஷன் ரூல் தான். ஓகே, the total elongation is equal to summation of the individual elongation. இந்த இடத்துல நோட் பண்ண வேண்டிய வேர்டு என்னன்னா டோட்டல் எலாங்கேஷன் சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லோடு இருக்கு. இது கம்ப்ரஸ் ஆகுமா இல்ல எலாங்கேட் ஆகுமா அப்படிங்கறது நம்மளால சொல்ல முடியாது. இந்த இடத்துல வந்து டோட்டல் எலாங்கேஷன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க, ஆனா டிஃப்ரெண்ட் லோடுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ப கண்டிப்பா நம்மளுக்கு ரிசல்ட் வந்து எலாங்கேஷனா இருந்துச்சுன்னா பாசிட்டிவ்ல இருக்கும். ஸோ சப்போஸ் நம்மளுக்கு நெகட்டிவ்ல கிடைக்குது அப்படின்னா அது எலாங்கேஷன் இல்ல கம்ப்ரெஷன். ஓகே, அந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கணும். ஓகே, இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ல இதுக்கு முன்னாடி பார்த்த 2 கொஸ்டின் மாதிரி தான் இந்த கொஸ்டினும். சேம் ஜாமெட்ரிக்கல் செக்ஷன் பட் டிஃப்ரெண்ட் மேக்னிடியூட் ஆஃப் செக்மெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனா என்ன டிஃபிகல்ட்டி அப்படின்னா, லோடு போன 2 கொஸ்டின்லயுமே வந்து ஒன்லி அப்ளைடா என்ஸ், பட் நாட் இந்த கொஸ்டின்ல எண்ட்ல மட்டும் லோடு அப்ளை ஆகல, ஒவ்வொரு செக்மெண்ட்ஸ்லயும் வந்து லோடு வந்து நம்மளுக்கு வந்து அப்ளை ஆயிருக்கு. இப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு பார்த்தோம்னா வந்து 80 kN லோடு இருக்கு. இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து 330 kN, இந்த இடத்துல வந்து 300 kN லோடு வந்து நம்மளுக்கு அப்ளை ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு வந்து சப்போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம கிளியரா ஒரு இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ்லயே சொன்னேன், உங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிக்கலி ஈக்குலிபிரியத்துல உள்ள பார் எலமெண்ட்டை தான் நம்மளால ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் கான்செப்ட்ல சால்வ் பண்ண முடியும். சப்போஸ் இது ஸ்டாட்டிக்கலி ஈக்குலிபிரியத்துல இல்ல, அதாவது இது கரெக்டா ஈக்குலிபிரியத்துல இல்ல அப்படின்னா கண்டிப்பா இந்த பார் எலமெண்ட் மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ மூவ் ஆகிற குவான்டிட்டியை நம்ம அனலைஸ் பண்ண போறது கிடையாது இந்த சப்ஜெக்ட்ல. நம்ம கண்டிப்பா இது ஸ்டாட்டிக்கலி ஈக்குலிபிரியத்துல இருக்கிற எலமெண்ட்டை மட்டும்தான் நம்ம வந்து இந்த சப்ஜெக்ட்ல நம்ம டீல் பண்றோம். ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் பிரைமரி கான்செப்டே வந்து the bar element in statically equilibrium. இது டிஃப்ரெண்ட் பார் எலமெண்ட், டிஃப்ரெண்ட் செக்மெண்ட். ஃபர்ஸ்ட் 15 mm, இத 15 இல்லாம நேம் வச்சுக்கலாம். this is A, okay, this is B and this is 20 mm is C. எண்ட்ல மட்டும் நம்மளுக்கு வந்து லோடு இல்லை. இந்த எண்ட்ல வந்து 80 kN லோடு வந்து நம்மளுக்கு அப்ளை ஆயிருக்கு. இதுல கம்ப்ரஷன் அப்ளை ஆயிருக்கு, 330 kN அப்ளை ஆயிருக்கு. இந்த இடத்துல வந்து 300 kN அப்ளை ஆயிருக்கு. இந்த இடத்துல சப்போர்ட் இருக்கு. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஸ்டாட்டிக்கலி ஈக்குலிபிரியம். ஸோ இதை ரிமூவ் பண்ணி ஃப்ரீ பாடி டயக்ராம்ல ஒரு ஃபோர்ஸ் டைரக்ஷன் போடணும். நம்ம எந்த டைரக்ஷன்லனாலும் போட்டுக்கிட்டு அதோட டைரக்ஷன், அதோட சைனுக்கு ஏற்ற டைரக்ஷனை வந்து மாத்திக்கலாம். நான் வந்து இந்த டைரக்ஷன்ல வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த டைரக்ஷன்ல வந்து FA இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். நீங்க ஆப்போசிட்ல எடுத்தும் அதோட சைனை வந்து நம்ம மாத்திக்கலாம். ஓகே, இப்ப நம்ம the member is statically, the member under statically equilibrium. Statically equilibrium net force along the x direction. net force இதுல x directionல மட்டும்தான் லோடு வந்து அப்ளை ஆயிருக்கு. so net force along the x direction is equal to 0. ஸோ இப்படி இருந்தாதான் நம்மளுக்கு இன்டர்னலா ஃபோர்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்படி இல்லைன்னா அந்த எலமெண்ட் வந்து மூவ் ஆகும். ஓகே, ஸோ இதை கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் இதை ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் கான்செப்டுக்குள்ளேயே நம்ம அனலைஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ சமேஷன் ஆஃப் நெட் ஃபோர்ஸ் பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனா பாசிட்டிவாகவும் நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனா நெகட்டிவாகவும் எடுத்துக்கணும். இந்த 80 வந்து பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல இருக்கு, ஸோ பாசிட்டிவ் வேல்யூ. இந்த 330 வந்து நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன், ஸோ மைனஸ் 330 வேல்யூ. அதுக்கடுத்து பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன், ஸோ பிளஸ் 300 positive value. So FA is negative x direction. So FA value is negative, equal to 0. So 300 minus 30, 80 minus 30, it is the 50. Okay, 50 minus FA is equal to 0.
ஓகே, ஸோ எஃப்ஏ அந்த சைடு போச்சுன்னா எஃப்ஏ ஈக்குவல் டு 50 கிலோ நியூட்டன். இந்த இடத்துல நம்ம ரெண்டு இதை அப்சர்வ் பண்ணணும். ஒன்னு அதோட சைன், இன்னொன்னு மேக்னிடியூட். இதோட மேக்னிடியூட் 50 கிலோ நியூட்டன். சரி, சைன் வந்து பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ் சைன்னா அதோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ண வேண்டியது இல்லை. இந்த டைரக்ஷன்ல தான் வந்து எஃப்ஏ வேல்யூ வந்து இருக்கு. ஓகே, அப்ப இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின்குள்ள போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரைமரி இதை தான் நம்ம வந்து சால்வ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ரூல் ஆஃப் பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன். Principle of superposition. Superposition, the total deflection is equal to summation of individual deflection. Deflection of A, deflection of B, and deflection of C. இந்த இடத்துல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த பாயிண்ட்ல வந்து இந்த எலமெண்ட் சின்னு எடுத்தோம்னா இந்த சில 80 கிலோ நியூட்டன் மட்டும் நமக்கு அப்ளை ஆகுது. ஓகே, நம்மளுக்கு 80 கிலோ நியூட்டன் மட்டும் நம்மளுக்கு அப்ளை ஆகல. அதே இது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்து 330 கிலோ நியூட்டனும் அப்ளை ஆகிருக்கு. ஸோ ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு ஃபோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுக்கணும். ஸோ அப்ப செக்மெண்ட்ஸா நம்ம வந்து பிரிக்கணும். ஓகே, இப்ப இந்த இடத்துல செக்ஷன் எடுத்தோம் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சி எலமெண்ட்ல நம்ம எடுத்த செக்மெண்ட்ஸ் இதை ஜூம் பண்ணி இங்க பாக்குறோம். ஸோ எடுத்த செக்மெண்ட் இங்க இருக்கு, லோடு வந்து இந்த இடத்துல அப்ளை ஆகுது. ஸோ 80 கிலோ நியூட்டன் இப்படி இருக்கு. இதுக்கு ஆப்போசிட்ல தான் ரெசிஸ்டன்ஸ் வந்து டெவலப் ஆகும். ஸோ சமேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த இண்டிவிஜுவல் எலமெண்ட்டும் ஈக்குலிபிரியத்துல இருக்கும், டோட்டல் எலமெண்ட்டும் ஈக்குலிபிரியத்துல இருக்கும். அப்பனாதான் நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் கான்செப்ட் வந்து சால்வ் பண்ண முடியும். இது பேசிக்ஸ்லயே நம்ம வந்து பார்த்தோம். ஸோ ரெசிஸ்டன்ஸ், இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பா சமேஷன் ஆஃப் நெட் ஃபோர்ஸ் 0 அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸும் 80 தான் இருக்கும். ஸோ இந்த சிங்கிறது வந்து 80 கிலோ நியூட்டன் லோடு தான் நம்மளுக்கு வந்து சீல அப்ளை ஆகும். ஓகே, இப்ப தனித்தனி எலமெண்டா பிரிக்கணும். ஸோ சி எலமெண்டா பிரிச்சிட்டோம் அப்படின்னா இந்த பக்கம் 80 இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த பக்கமும் நம்மளுக்கு 80 தான் இருக்கும். இது வந்து சி எலமெண்ட்ல. ஸோ சி எலமெண்ட் வந்து ஈஸி. அதே மாதிரி ஏ எலமெண்ட் ஈஸி. ஓகே, இந்த இடத்துல நம்ம வந்து கட் பண்றோம் அப்படின்னா இதை ஜூம் பண்ணி பார்த்தோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த பக்கம் நம்மளுக்கு 50 கிலோ நியூட்டன். அதே மாதிரி இங்க நம்மளுக்கு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் அப்ளை ஆயிருக்கு. இந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸும் கண்டிப்பா 50 கிலோ நியூட்டன் தான் இருக்கும். ஏன்னா சமேஷன் ஆஃப் நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இட் இஸ் த ஏ எலமெண்ட். ஸோ இது 50 கிலோ நியூட்டன்னா இதுவும் நம்மளுக்கு 50 கிலோ நியூட்டன். ஓகே, நெக்ஸ்ட் பி எலமெண்ட். ஓகே, பி எலமெண்ட்டை நம்ம கட் பண்றோம். இந்த ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். எதுல எடுத்தாலும் ஈக்குவலா தான் இருக்கும். நம்ம இப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடை வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஓகே, இந்த இடத்துல 50 கிலோ நியூட்டன், இந்த இடத்துல பாசிட்டிவ் டைரக்ஷன்ல 300 கிலோ நியூட்டன். ஓகே, இப்ப நம்மளுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா ரெசிஸ்டன்ஸ் பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இந்த இடத்துல பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து டைரக்ஷன் சொல்றது. ஓகே, கம்ப்ரஷன் டென்ஷன் கிடையாது. இதான் வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்க்கும் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலுக்கும் இடையில உள்ள டிஃபரன்ஸ். இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்ல பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல அப்ளை பண்றோம். இப்ப இந்த இடத்துல வந்து ஒரு எலமெண்ட் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல இது வந்து நம்மளுக்கு இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் த பாசிட்டிவ் வேல்யூ. ஏன்னா பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல இருந்தாலே அது வந்து பாசிட்டிவ் வேல்யூ. ஓகே, ஆனா இதே ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் இதோட சென்ஸ் வந்து கம்ப்ரஷன். ஸோ இட் இஸ் த நெகட்டிவ் வேல்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் பிரைமரியா நம்ம இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்ல வந்து சால்வ் பண்றோம். ஸோ இட் இஸ் த பாசிட்டிவ் 300 நியூட்டன், இது வந்து நெகட்டிவ் 50. ஸோ பாசிட்டிவ் 300. அதே மாதிரி பாசிட்டிவ் 300 பிளஸ் ரெசிஸ்டன்ஸ் ஓகே மைனஸ் 50. ஓகே, இதை கிளியராகவே இந்த இடத்துல நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். கிளியரா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் இந்த மாதிரி தான் ரியாக்ஷன் வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா கட் பண்ணா அதுக்கு அவுட்வேர்ட்ல இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம் எப்பயுமே. இது வந்து 300 கிலோ நியூட்டன், இது
50 kilonewton. Okay. Okay. Plus summation of Fx equal to 0. So அப்பனாதான் நம்மளுக்கு reaction கிடைக்கும். So it is a positive value. So positive reaction. Positive value. It is 300 kilonewton. இது எல்லாமே strength of material. Sorry, engineering mechanics. Minus 50 is equal to 0. So resistance plus 250 is equal to 0. It is the reaction value is minus 250 kilonewton. So minus value. So the direction is இதான் B element அப்படின்னா the direction is opposite. So minus. So minus 250 kilonewton. So இந்த இடத்துலயும் கண்டிப்பா இப்படிதான் இருக்கும் 250 kilonewton. நம்ம சால்வ் பண்றது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த செக்ஷன்ல எந்த டைரக்ஷன்ல லோடுன்னு நம்ம பார்க்கறோம். ஸோ இதை தான் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ இந்த இடத்துல நம்ம இடையில தானே எடுத்திருக்கோம், இதை எடுத்திருக்கோங்கிற மாதிரி மீனிங் கிடையாது. ஸோ இந்த செக்ஷன்ங்கிறது இது. ஓகே, இதே அதுக்கு ஆப்போசிட் சைட்ல நம்ம வந்து சால்வ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைடு வந்து எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. எப்படி வரும் அப்படின்னா it is C element. So it is 80 kilonewton. It is 330 kilonewton. இந்த இடத்துல தான் நமக்கு ரியாக்ஷன். ஸோ கட் பண்ணதுக்கு அவுட்வர்ட்ல தான் நமக்கு ரியாக்ஷன் இருக்கும். இதுலயும் சமேஷன் ஆஃப் Fx equal to 0. So positive. So 80 and minus 330. So minus R is equal to 0. Okay. So minus 330. It is 250. Minus 250 minus R is equal to 0. So R equal to minus 250 kilonewton. So இந்த இடத்துல நம்ம வந்து நோட் பண்றோம் அப்படின்னா it is the B section. ஓ எந்த சைடுனா ரைட். இப்ப இங்கிட்டு இந்த சைடு தான் நம்ம வந்து பார்த்திருக்கோம். ஸோ இந்த செக்ஷன் தான் இந்த செக்ஷன். ஓகே, இதோட டைரக்ஷன் அப்படியே நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த சைடு வந்து இதான் வந்து 250. இப்படிதான் நம்ம எடுக்கணும். ஓகே, கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 250 இட் இஸ் த கம்ப்ரஷன். ஆர் நெகட்டிவ்ல வந்துச்சுன்னா கம்ப்ரஷன். இது எல்லா இடத்துலயும் நெகட்டிவ்னா கம்ப்ரஷன் அப்படிங்கிற மாதிரி ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ கிளியரா கான்செப்சுவலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, அப்ப ஏ செக்ஷனோட ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 50. சி செக்ஷனோட ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு 80. ஓகே, லோட் ஆக்டிங் அட் ஏ சமரி எடுத்துப்போம். இட் இஸ் 50 kilonewton. இதே லோட் ஆக்டிங் அட் பி இஸ் 250 kilonewton, but it is the negative value. So compression force, it is the tension force. C is equal to plus 80 kilonewton. Okay, இதான் வந்து ஃபைனல் நம்ம கண்டுபிடிக்கிறது. ஓகே சரி, ஓகே நெக்ஸ்ட் லென்த் எல்லாமே இருக்கு. ஸோ டோட்டல் டிஃபார்மேஷன் இஸ் ஈக்குவல் டு இண்டிவிஜுவல் சமேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் எலமெண்டோட டிஃபார்மேஷன். ஸோ PA LA AA material is same. Okay, same material. Similarly, PB LB AB and E. Similarly, C AC E. இதுல காமன்ங்கிறது மெட்டீரியல் only. Okay, load value of so material is 1 by material value is 205. ஸ்டீல் கொடுத்துருக்காங்களா 205 gigapascal. ஸோ ஜிகாபாஸ்கல் கிவன் டேட்டா நம்ம இப்போ எடுக்கல. 205 into 10 power 3. ஓகே, மெகாபாஸ்கல்ல நம்ம எடுத்தாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து PA லோடு வேல்யூ ஆஃப் A is 50 kilonewton. It is kilonewton, so 10 power 3. Length value of A. What is the value of length? A 150, 200, 250. Length value is 150.
ஏமா 150 value. So it is a diameter. Diameter pi by 4 d square. So இந்த இடத்துல pi by 4 காமனா வரும். So கீழே வந்து pi, மேல வந்து d square. Okay, DA is 15 mm diameter, 50 square plus BB is minus 250. Minus na, so minus value 250 kilonewton 10 power 3 into 200 divided by the value of the diameter is 30 mm. 30 mm, 30 square. So next positive value 80 kilonewton. So 10 power 3, 250 it is the length and diameter of the value is 20 square. ஓகே, அதுக்கடுத்து நம்ம சிம்பிளிஃபை பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 10 பவர் 3 இருக்கு. ஓகே, ஸோ 4 இன்ட்டு 10 பவர் 3 காமனாக நம்ம எடுத்துக்கலாம். 250 இன்ட்டு 10 பவர் 3 இன்ட்டு 5. ஓகே, இந்த 10 பவர் 3 இந்த 10 பவர் 3 கேன்சல் ஆகிடும். நம்மளுக்கு 50 இன்ட்டு 150 டிவைடட் பை 15 ஸ்கொயர். இதுக்கு மேலேயும் டபுள் ஜீரோவாக வெளியில் எடுத்துக்கலாம், ஏன்னா நம்மளுக்கு கால்குலேட்டர் இருக்கு. ஸோ இது நெகட்டிவ் வேல்யூ. 250 இன்ட்டு 200 divided by 30 square plus 80 into 250 divided by 20 square. Okay, clear solve பண்ணிடுவோம். 4 divided by 250, sorry 250 இல்ல 205 is 205. Okay, 4 divided by 205 into 5. So the value வந்து 0.00621. Okay, okay, இந்த value 50 into 150 divided by 15 square. Okay, 33.33 minus 250 into 200 divided by 30 square. 55.55. Okay. 80 into 250 divided by 20 square, that is 50. 50 plus 33.33 minus 55.55, that is 0.00621 into 27.78. Value is 0.00621. Okay, 0.172. ஓகே, ஏமா ஓகே. ஏற்கனவே அவங்க வந்து கொஸ்டின்ல சொன்ன மாதிரியே உங்களுக்கு வந்து டோட்டல் எலாங்கேஷன் தான், ஏன்னா பாசிட்டிவ் வேல்யூல தான் இருக்கு. ஸோ டோட்டல் எலாங்கேஷன் அப்படி ஃபர்ஸ்ட் ஆன்சர், ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர், அதாவது ஏக்கு ஆன்சர் வந்து 0.172 mm. ஓகே, இதான் வந்து டோட்டல் எலாங்கேஷன் ஆஃப் தி பார். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ரெண்டாவது கொஸ்டின், த லென்த் ஆஃப் த மிடில் செக்மெண்ட். மிடில் செக்மெண்டோட லென்த் வந்து கேட்டிருக்காங்க. லென்த் தான் கொடுத்துருக்காங்களே, லென்த் வந்து ஏன் கேட்டிருக்காங்க அப்படின்னா டு ஹேவ் a ஜீரோ எலங்கேஷன் ஆஃப் த பார். இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது இது 200 mm இருந்தா நம்மளுக்கு 0.172. இதே மிடில் இது எலாங்கேஷனே ஆகக்கூடாது இந்த லோடிங் கண்டிஷனுக்கு அப்படின்னா என்ன லென்த் இருக்கும் அப்படிங்கறத வந்து இந்த கொஸ்டின்ல வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம இதை கண்டுபிடிப்போம். தேர்ட் ஆன்சர் வந்து நீங்க சால்வ் பண்ணுங்க. இப்ப செகண்ட் வந்து என்ன அப்படின்னா what is the length of the middle segment. ஓகே, சேம் total elongation is equal to individual elongation. ஓகே, இந்த இடத்துல எதுவுமே நம்மளுக்கு மாற போறது இல்லை, ஒன்லி இந்த லென்த் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆக போகுது. ஸோ சிமிலர் அதே தான், இண்டிவிஜுவல் பிளஸ் சி. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து 4 மேல வந்துடும்,
10 பவர் 3யும் அதே மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி 205 இன்ட்டு 10 பவர் 3 தான், அதே மாதிரி பை தான். ஓகே, இப்ப இந்த இடத்துல எடுத்தோம் அப்படின்னா வந்து பிஏ மாற போறது கிடையாது, எல்ஏ மாற போறது கிடையாது. அதே 15 இன்ட்டு 150 டிவைடட் பை 15 ஸ்கொயர் தான். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து லோடிங் மாற போறது கிடையாது, பட் லென்த் தான் என்ன அப்படின்னு தெரியல. ஓகே, லென்த் ஆஃப் த மிடில் செக்மெண்ட் டிவைடட் பை 30 ஸ்கொயர் பிளஸ் அதே மாதிரி லோடிங் கண்டிஷன் இஸ் 80 இன்ட்டு 250 டிவைடட் பை 20 ஸ்கொயர். ஓகே, இதை ஃபர்தரா நம்ம ஈஸியா ஏற்கனவே கால்குலேட் பண்ணிருக்கோம், திரும்பியும் போட்டு கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியம் நம்மளுக்கு இல்லை. ஸோ டோட்டல் டிஃபர்மேஷன் இஸ் 0. ஓகே, அப்படின்னு நம்மளுக்கு வந்து கால்குலேட், இது வந்து என்ன வருது அப்படின்னா வந்து 0.00621 அப்படிங்கிற மாதிரி வருது. இதே பிராக்கெட் குள்ள பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது வந்து 33.33 வருது. ரெண்டாவது வந்து 250, அதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 250 டிவைடட் பை 30 ஸ்கொயர் 0.278 into length of the B. ஓகே, பிளஸ் அதோட இது வந்து ஓகே, இந்த மாதிரி தான் நமக்கு வந்து இப்ப டோட்டல் எலாங்கேஷன் வந்து 0வா இருந்தா லென்த் வந்து என்ன அப்படிங்கறத நம்ம வந்து கால்குலேட் பண்ண போறோம். இத இந்த சைடு இப்ப இது பிராக்கெட்டுக்குள்ள இருக்குங்கிறதுனால இதை மேத்தமெட்டிக்கலா நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம்னா இதை இந்த சைடு கொண்டு போறோம். ஸோ 0 டிவைட் பை எனிதிங் இஸ் 0. ஸோ பிராக்கெட்ல உள்ளது மட்டும் அப்படி இருக்கும். 33.33 மைனஸ் 0.278 எல்பி, இந்த இடத்துல பிளஸ். ஸோ இதுவும் பிளஸ் இதுவும் பிளஸ். ஸோ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா 83.33 மைனஸ் 0.278 LB is equal to 0. So இதை அந்த சைடு கொண்டு போறோம். So 0.278 LB equal to 83.33. So LB is equal to 83.33 divided by 0.278. So 83.33. ஓகே, இதோட வேல்யூ நியரஸ்ட் உங்களுக்கு வந்து 299.99 மாதிரி வருது. இது அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 300 mm. பிகாஸ் ஏன்னா உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்குறீங்க அதுனா சிக்னிஃபிகண்டா கொடுக்கணும், சிம்பிளிஃபை பண்ணி கரெக்டா கொடுக்கணும். சும்மா ரிசல்ட் 0.299 அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லக்கூடாது. ஓகே, ஸோ லென்த் ஆஃப் த பி இஸ் ஈக்குவல் டு 300 mm. அதே டோட்டல் இதே லென்த் வந்து 300 mm இருந்தா கண்டிப்பா வந்து இது என்ன ஆகாது அப்படின்னா வந்து டிஃபார்ம் ஆகாது. 200 mm இருந்தா 0.18 mm வந்து டிஃபார்ம் ஆகும், எலாங்கேட் ஆகும். இதே 300 இருந்தா நம்மளுக்கு வந்து என்ன ஆகாது அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து நம்மளுக்கு வந்து இது 0 டிஃபார்மேஷன் இருக்கும். இதே 300க்கு அதிகமா இருந்தா நீங்க சால்வ் பண்ணி பாருங்க, கண்டிப்பா வந்து அது கம்ப்ரஸ் ஆயிடும். ஓகே, 300க்கு அதிகமா வச்சு 330 அந்த மாதிரி வச்சு நீங்க லென்த்தை வந்து சால்வ் பண்ணீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா இது டிஃபார்ம் ஆயிருக்கும். மூணாவது வந்து நீங்களே சால்வ் பண்ணி பாருங்க, டயாமீட்டர் ஆஃப் த லாஸ்ட் செக்மெண்ட். இந்த இடத்துல வந்து லாஸ்ட் செக்மெண்டோட டயாமீட்டர் வந்து என்னவா இருக்கும்னு கேக்குறாங்க, 0 எலாங்கேஷன். ஸோ இதே சேம் அதே மாதிரி தான் நம்ம வந்து ப்ராப்ளம் வந்து இந்த இடத்துல வந்து சால்வ் பண்ணுவோம். முடிஞ்சா நீங்க வந்து சால்வ் பண்ணிட்டு பாருங்க. லாஸ்ட் செக்மெண்ட் அதே டோட்டல் டிஃபார்மேஷன் தான் A பிளஸ் B பிளஸ் C. இந்த இடத்துல டயாமீட்டரை மட்டும் வச்சுட்டு நம்ம வந்து சால்வ் பண்ணி எவ்வளவு mm டயாமீட்டர் இருந்தா அது டிஃபார்ம் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சால்வ் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒரு கொஸ்டினை கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ராப்ளம் ஈஸியா நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ.